நம்ம டெய்லி யூஸ் பண்ற ஹேண்ட் பேக், வாட்ச், ட்ரெஸ் எல்லாம் ஒரு 2000 ருபீஸ்ல இருந்து 3000 ருபீஸ் வருமா? ஆனா இவங்க யூஸ் பண்ற இந்த குட்டி டைமண்ட் ஹேண்ட் பேக்கோட பிரைஸ் மட்டும் 17 கோடி. அப்புறம் இந்த கோல்டன் டைமண்ட்ல செஞ்ச வாட்ச் மட்டும் 4 கோடி. ரீசெண்டா ஒரு ஈவென்ட்ல இவங்க போட்டிருந்த இந்த எமரால்டு வச்ச டைமண்ட் நெக்லஸோட காஸ்ட் மட்டும் 400ல இருந்து 500 கோடி ரூபாய் வரும்னு சொல்றாங்க. யார் அவங்க தானே யோசிக்கிறீங்க? ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷனோட சேர்பர்சன் அண்ட் ஃபவுண்டரான நீதா அம்பானி தான். இவங்க யூஸ் பண்ற ஹேண்ட் பேக் அண்ட் வாட்ச் மட்டும் இல்ல, இந்தியாலயே ஃபர்ஸ்ட் டைமா புல்லட் ப்ரூஃபோட கஸ்டமைஸ்டு கலர்ல ரோல்ஸ் ராய்ஸை வாங்குறது, அப்புறம் மாஸ்டர் பெட்ரூமோட அல்ட்ரா லக்ஸூரியஸான பிரைவேட் ஜெட்டை கூட இவங்க வச்சிருக்காங்க. வெறும் ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் மட்டும் இல்லங்க, மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஓனர் இவங்க தான். குளோபலி நடக்கக்கூடிய கல்ச்சரல் அண்ட் பிலான்த்ரோபிக் ஈவென்ட்ஸ்ல இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்றதுன்னு ஷீ ஹோல்ட்ஸ் மல்டிபிள் பொசிஷன்ஸ். பட் இவங்களோட அவுட்ஃபிட்ஸ், ஆக்சசரிஸ் அண்ட் லாவிஷான ஈவென்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி அடிக்கடி டாக் ஆஃப் த டவுன் ஆயிடுவாங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் முகேஷ் அம்பானி ஃபோர்ப்ஸ் ரிப்போர்ட் படி குளோபலி 18வது பொசிஷன்ல தான் இருக்காரு. இவருக்கு முன்னாடி இருக்க 17 பேர்ல யாருமே இந்த அளவுக்கு ஆக்சசரிக்கு லக்ஸரியா ஸ்பெண்ட் பண்ணி நம்ம எந்த ஒரு நியூஸும் கேள்விப்பட்டதில்ல. இவங்கள பாக்குறப்பெல்லாம் 62 வயசுல கூட தனக்குன்னு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்கன்னு தான் தோணும். ஃபார் மீ, நீதா அம்பானி மாதிரி க்ரோஸ்ல ஸ்பெண்ட் பண்ணி வாங்கக்கூடிய ஆக்சசரிஸ் மட்டும் ஒரு லக்ஸரியான விஷயம் கிடையாதுங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி, இந்த வயசுல இதை யூஸ் பண்ணா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னு எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாம கொஞ்சம் லவ்வோடையும் நிறைய கான்ஃபிடென்ட்டோடையும் யூஸ் பண்றதும் ஒரு லக்ஸரியான விஷயம் தான்.